ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து காஸ்ட் அக்கௌண்டிங் சிஸ்டமோட இல்லுஸ்ட்ரேஷன்ஸ்லாம் பார்க்கலாம். இது பார்க்கறதுக்கு முன்னால் உங்களுக்கு என்ன தெரியும்னா ரொம்பலாம் தேவை கிடையாது. காஸ்ட் அக்கௌண்டிங் சிஸ்டமை பொறுத்த வரைக்கும் என்னென்னா வந்தால் டெபிட்டு, போனால் கிரெடிட்டு. லெஜர் அக்கௌண்ட்டில் எப்படி வரும்னா எந்த லெஜராக இருந்தாலும் சரி வந்துச்சுன்னா இங்கே வந்து ஸ்டோர்ஸ் லெஜர்னு வச்சுக்கோங்க, இல்லை மெட்டீரியல்ஸ் சம்திங் ஸ்டோர்ஸ் லெஜர் கண்ட்ரோல். ஓகேவா? வந்துச்சா மெட்டீரியல் வந்துச்சுன்னா இந்த சைடு போகணும், போச்சா இந்த சைடு போடணும். வந்தால் டெபிட் சைடு, போனால் கிரெடிட் சைடு. ஜர்னல் என்ட்ரி போடும்போது வந்தால் டெபிட்டில் போடணும், போச்சுன்னா கிரெடிட்டில் போடணும். அதுக்கு ரிலேட்டடான என்ட்ரியை வந்து வேறு சைடில் போடணும். இப்போ பர்ச்சேஸ் பண்ணோன்னா என்ன வரும் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். சம்ஸ் பார்க்கும்போது ஐடியா கிடைக்கும். இதுதான் ஞாபகம் வச்சுக்கோங்க. வந்தாமலை போனால் அந்த மாதிரி சொல்லுவாங்களா, வந்தால் டெபிட்டு, போனால் கிரெடிட்டு, அவ்வளோதான். ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்க வேணாம். நெக்ஸ்ட் வந்து பார்க்க புரியும். இது ஏன் டெபிட்டு, இது ஏன் கிரெடிட்டு அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு போகவே தெரிஞ்சிடும். இங்கே வந்து டெபிட் இருக்குல்ல, ஸோ அந்த லெஜர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது டெபிட் சைடு இருந்துச்சுன்னா பை பேலன்ஸ் கேரி டவுன் அப்படிங்கிற மாதிரி டெபிட் சைடு போடணும். கிரெடிட் சைடு இருந்துச்சுன்னா பை பேலன்ஸ் கேரி டவுன் போட்டு கிரெடிட் சைடில் போடுவோம். இங்கே இருக்கிற மாதிரி ஒவ்வொன்றுக்கும் எல்லா அக்கௌண்ட்டும் ஓப்பன் பண்ணியிருப்போம். ஃபஸ்ட் பண்ணக்கூடியது இதுதான் காஸ்ட் லெஜர். இந்த காஸ்ட் லெஜர் என்னென்னா எல்லாத்துக்கும் சேர்த்து போடுறது. இதை வந்து ஜென்ரல் லெஜர் கண்ட்ரோல் அக்கௌண்ட்டுன்னு கூட சொல்லுவாங்க. ஏன்னா இப்போ வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கிங்களேன், அது பர்ச்சேஸ் பண்ணனால ஒன்றா கேஷ் மூலியமாக பண்ணியிருப்போம், இல்லைன்னா பேங்க் மூலியமாக அல்லது கிரெடிட்டில் பண்ணியிருப்போம். ஸோ இது எல்லாத்தையும் தனித்தனியாக நம்ம போட மாட்டோம். ஏன்னா நம்ம காஸ்ட் ரிலேட்டடாக மட்டும்தானே பார்க்குறோம். ஸோ அதுக்கு என்ன பேர்னா காஸ்ட் லெஜர் கண்ட்ரோல் அக்கௌண்ட். இதில் இருக்கக்கூடிய மேஜர் அக்கௌண்ட்ஸை தவிர மற்றது எது வந்தாலும் அதை வந்து காஸ்ட் லெஜர் கண்ட்ரோல் அக்கௌண்ட்டில் தான் போட்டுக்கும். மேஜராக நம்மளுக்கு என்னென்ன அக்கௌண்ட்ஸ் இருக்குதுன்னு தெரியணும். ஃபஸ்ட் வந்து காஸ்ட் லெஜர், இது வந்து ஜென்ரலாக இருக்கக்கூடியது. அதுக்கப்புறம் இருக்கக்கூடியது வந்து ஸ்டோர்ஸ் லெஜர் வரும். அதுக்கப்புறம் வேஜஸ் கண்ட்ரோல் அக்கௌண்ட் வரும். நெக்ஸ்ட் வந்து மேனுஃபேக்சரிங் ஓவர் ஹெட், இதை வந்து ப்ரொடக்ஷன்ஸ் ஓவர் ஹெட் இதெல்லாம் சொல்லுவோம். நெக்ஸ்ட் என்ன ஒர்க் இன் ப்ராக்ரஸ் கண்ட்ரோல் அக்கௌண்ட். நெக்ஸ்ட் வந்து ஃபினிஷ்டு ஸ்டாக் லெஜர் கண்ட்ரோல் அக்கௌண்ட். இங்கே ஒரே ஒரு ஓவர் ஹெட்ஸ் இருக்குது. வழக்கமாக அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர் ஹெட்ஸ் வரும், செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர் ஹெட்ஸ் வரும். அதுக்கப்புறம் காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் அக்கௌண்ட் வரும். அது வந்து இன்னும் கொஞ்சம் பிக் ப்ராப்ளம் பார்க்கும்போது புரியும். இது வந்து சும்மா அண்டர்ஸ்டாண்டிங் வேண்டி இதை பார்க்கலாம். இப்போ என்னென்னா நம்மளை என்னென்ன கேட்டிருக்காங்கன்னா ஜர்னல் என்ட்ரிஸும் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த அக்கௌண்ட்ஸ் போட சொல்லியிருக்காங்க. அதாவது லெஜர் போடணும். அண்டு ஷெட்யூல் த பேலன்ஸ்னால் ட்ரையல் பேலன்ஸ் போடணும். ஸ்டேட்டிங் வாட் ஈச் பேலன்ஸ் ரீப்ரசன்ஸ். ஓகே, இப்போ என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இது தனித்தனியாக ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறோம். இப்படி போட்டு ஸ்டோர்ஸ் எஸ்எல்ஏ இது ஃபுல்லாக எழுதிக்கிங்க. எஸ்எல்சி அக்கௌண்ட் அந்த மாதிரி போட்டு எழுதுவோம். நீங்கள் வந்து ஸ்டோர்ஸ் லெஜர் கண்ட்ரோல் அக்கௌண்ட் அப்படின்னு எழுதிட்டு இந்த மாதிரி ஒவ்வொன்றா லெஜர் ஓப்பன் பண்ணிக்கணும். ஃபஸ்ட் லெஜர் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து இந்த பேலன்ஸ் எடுத்து எழுதிடணும். டெபிட்னா டெபிட் சைடு, கிரெடிட்னா இங்கே கிரெடிட் சைடு எழுதிடணும் பை பேலன்ஸ் பிராட் டவுன் அப்படின்னு. நெக்ஸ்ட் வந்து ஃபினிஷ்டு ப்ராடக்ட் அட் காஸ்ட்னு இருக்கா, இங்கே எது வந்திருக்கு ஃபினிஷ்டு ப்ராடக்ட். ஸோ ஃபினிஷ்டு குட்ஸ் அக்கௌண்ட் ஸோ எங்கிருந்து வந்திருக்குன்னா போன ஸ்டேஜில் இருந்து தான் இந்த ஸ்டேஜுக்கு வந்திருக்கும். ஸோ டபிள்யூஐபி அக்கௌண்ட், டபிள்யூஐபி கண்ட்ரோல் அக்கௌண்ட், ஃபினிஷ்டு குட்ஸ் கண்ட்ரோல் அக்கௌண்ட் அப்படின்னு வரும். ஃபினிஷ்டு ஸ்டாக் லெஜர் கண்ட்ரோல் அக்கௌண்ட் டு ஒர்க் இன் ப்ராக்ரஸ் கண்ட்ரோல் அக்கௌண்ட். நெக்ஸ்ட் எது கொடுத்துருக்காங்க மேனுஃபேக்சரிங் ஓவர் ஹெட்ஸ் இன்கர்டுனா எந்த ப்ராசஸில் இருந்து வந்ததில் அங்கேயே வருது. ஸோ மேனுஃபேக்சரிங் ஓவர் ஹெட், ப்ரொடக்ஷன் ஓவர் ஹெட் எல்லாம் சேம் தான். அப்போ வந்து இன்னொன்று கேஷ் கொடுத்து வந்திருக்கலாம், இல்லைனா வந்து கடனுக்கு வந்து வேலை செஞ்சுட்டு போயிருப்பாங்க. ஏதோ ஒரு ஓவர் ஹெட்ஸ் ஏதோ ஒரு நல்லா வந்திருக்கும். ஸோ அதை என்னென்னு சொல்லுவோம்னா காஸ்ட் லெஜர் ஜென்ரலாக இருக்கக்கூடியது. மேனுஃபேக்சரிங் ஓவர் ஹெட்ஸ் இன்கர்டா, அப்போ வந்து ப்ரொடக்ஷன்ஸ் ஓவர் ஹெட்ஸ்னு போடுவோம். அல்லது ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்ஸ், ப்ரொடக்ஷன்ஸ் ஓவர் ஹெட்ஸ் கண்ட்ரோல் அக்கௌண்ட் டு சிஎல்சி அக்கௌண்ட், அதாவது காஸ்ட் லெஜர் கண்ட்ரோல் அக்கௌண்ட். மேனுஃபேக்சரிங் ஓவர் ஹெட்னு எடுத்துக்கிறாங்க. நீங்கள் ப்ரொடக்ஷன் ஓவர் ஹெட் எடுத்தாலும் சரி, ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்ஸ் எடுத்தாலும் சரி எல்லாம் சேம் தான். டு காஸ்ட் லெஜர் கண்ட்ரோல் அக்கௌண்ட். அமௌண்ட் வந்து அங்கே இருக்கிற அமௌண்ட் அப்படியே போடுறோம். இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ ரொம்ப இந்த மாதிரி போட்டு காட்டிகிட்டு இருந்தால் லேட் ஆகும், வீடியோ தான் லென்த்தாக போகும். ஸோ ஈஸியாக இந்த மாதிரி இப்போ வந்து ரா மெட்டீரியல் பர்ச்சேஸ்டா, அப்போ வந்து மெட்டீரியல்ஸ் வந்திருக்கு டெபிட்டு என்னவாக இருக்கும். நெக்ஸ்ட்டு சிஎல்சி. நெக்ஸ்ட் வந்து ஃபேக்ட்ரி வேஜஸ். ஃபஸ்ட் வந்து வேஜஸ் இன்கர் ஆகிறதுக்கானது என்ட்ரி போட்டுடணும். வேஜஸ் இன்கர் ஆகுதா, அப்போ வந்து வேஜஸ் கண்ட்ரோல் அக்கௌண்ட் டு சிஎல்சி அக்கௌண்ட். அதுக்கப்புறம் அந்த வேஜஸை பிரித்து கொடுப்போம். அப்போ வந்து வேஜஸ் வந்து போயிடும். அப்போ வந்து அது கிரெடிட் ஆகும். எங்கெங்கெல்லாம் போகுதுன்னு பார்க்கணும்.
டைரக்ட் லேபரா இன்டைரக்ட் லேபரானு. டைரக்ட் லேபர் மீன்ஸ் டைரெக்டாக வந்து ஒர்க் இன் ப்ராக்ரஸ்க்கு போயிடும். இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. டைரக்ட் லேபர்னு கொடுத்தாங்கன்னா டைரெக்டாக டபிள்யூஐபிக்கு போயிடும். இன்டைரக்ட் லேபர்னு கொடுத்தாங்கன்னா இன்டைரக்ட் எப்படி போகணும், இங்கே வந்து ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்ஸ்க்கு வரும். நெக்ஸ்ட் வந்து ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்ஸ் அல்லது ப்ரொடக்ஷன் ஓவர் ஹெட்ஸ், அதிலிருந்து வந்து நெக்ஸ்ட் டபிள்யூஐபிக்கு போகும். ஸோ டைரக்ட்னு கொடுத்தாங்கன்னா டபிள்யூஐபி வந்து டெபிட் பண்ணணும். இன்டைரக்ட்னு கொடுத்தாங்கன்னா ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்ஸ் வந்து டெபிட் பண்ணணும். ஸ்டோர்ஸ் லெஜருக்கு வாங்கினது டு சிஎல்சி. அதுக்கப்புறம் வேஜஸ் இன்கர் ஆகிறதுக்கு ஒரு என்ட்ரி, அதுதான் வேஜஸ் டு சிஎல்சி. நெக்ஸ்ட் வந்து ஒர்க் இன் ப்ராக்ரஸ் டைரெக்டாக போச்சுன்னா சரிங்க, அங்கே கொடுத்துருப்பாங்களா இன்டைரக்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 21,665. அப்போ இது ரெண்டுக்கு இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் என்னவாக இருக்கும்னா டைரெக்டாக இருக்கும். டைரெக்டாக எவ்வளோனா டைரெக்டாக இருக்கிறது ஒர்க் இன் ப்ராக்ரஸ்க்கு போயிடும். ஸோ ஒர்க் இன் ப்ராக்ரஸ் 50,530 டு வேஜ் கண்ட்ரோல் அக்கௌண்ட் வந்து கிரெடிட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து மேனுஃபேக்சரிங் ஓவர் ஹெட் வேஜ் கண்ட்ரோல் அக்கௌண்ட் வந்து கிரெடிட் பண்ணிக்கிறோம் 21,665. ஏன்னா அது இன்டைரக்டாக போகுது. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, காஸ்ட் ஆஃப் சேல்ஸ். காஸ்ட் ஆஃப் சேல்ஸ்னால் இது எல்லாத்துக்கும் சேர்ந்த ஒரு சேல்ஸ் பண்ணுறோம்னா அதுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகிருக்கும். ஸோ ஃபினிஷ்டு குட்ஸ்லேருந்து காஸ்ட் ஆஃப் சேல்ஸுக்கு வந்திருக்கும். ஸோ காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் கண்ட்ரோல் அக்கௌண்ட் வரும் டு ஃபினிஷ்டு குட்ஸ் அக்கௌண்ட் வரும். ஃபினிஷ்டு குட்ஸ் அல்லது ஃபினிஷ்டு ஸ்டாக் லெஜர் அக்கௌண்ட். இந்த லெஜருங்கிறது எல்லாத்துலேயுமே இருக்கும் அல்லது கண்ட்ரோலுங்கிறது இருக்கும். நெக்ஸ்ட் வந்து மெட்டீரியல் இஷ்யூடு டு ப்ரொடக்ஷன்ஸ். ப்ரொடக்ஷனுக்கு வந்து மெட்டீரியல் இஷ்யூ பண்ணியிருக்கோம். ஸோ எஸ்எல்சி ஸ்டோர்ஸ் லெஜர் கண்ட்ரோல் அக்கௌண்ட் அது வந்து என்னென்னா கம்மியாகும். அதை வந்து என்னென்னா கிரெடிட்டில் போடணும். மேலே எதுக்கு போகுது, ப்ரொடக்ஷனுக்கு வேண்டி போகுதா, ப்ரொடக்ஷன்ஸ் ஓவர் ஹெட் கண்ட்ரோல் அக்கௌண்ட். இங்கே வந்து ப்ரொடக்ஷனுங்கிறது தான் ஸ்ட்ரெயிட்டாக ஒர்க் இன் ப்ராக்ரஸ் போயிடும். ஸோ ஒர்க் இன் ப்ராக்ரஸ் கண்ட்ரோல் அக்கௌண்ட் டு ஸ்டோர்ஸ் லெஜர் கண்ட்ரோல் அக்கௌண்ட். இது டைரக்ட் என்ட்ரியாக போட்டுக்கிறாங்க. இது வந்து ப்ரொடக்ஷன்ஸ்க்கு போய் நான் மறுபடியும் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் போகிறதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக ஒர்க் இன் ப்ராக்ரஸ் நெட் என்ட்ரியாக இருக்குது. எக்ஸாம்பிள் ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்ஸ் கண்ட்ரோல் அக்கௌண்ட்டுக்கு போகுமா. நெக்ஸ்ட் எங்கே போகும்னா எதுலேருந்து போகும்னா டு எஸ்எல்சியிலேருந்து போகும். நெக்ஸ்ட்டு ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட் கண்ட்ரோல் அக்கௌண்ட்லேருந்து ஒர்க் இன் ப்ராக்ரஸ்க்கு போகும். ஒர்க் இன் ப்ராக்ரஸ் கண்ட்ரோல் அக்கௌண்ட் டு ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்ஸ் கண்ட்ரோல் அக்கௌண்ட் அல்லது மேனுஃபேக்சரிங் ஓவர் ஹெட்ஸ் கண்ட்ரோல் அக்கௌண்ட். இது ரெண்டும் கேன்சல் ஆயிரும். ரிமைனிங் இருக்கிறது வந்து ஒர்க் இன் ப்ராக்ரஸ் கண்ட்ரோல் அக்கௌண்ட் டு எஸ்எல்சி அதாவது ஸ்டோர்ஸ் லெஜர் கண்ட்ரோல் அக்கௌண்ட். அவ்வளோதான், அதுதான் நெட் என்ட்ரியாக போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் என்னதுன்னா சேல்ஸ் ரிட்டர்ன் அட் காஸ்ட். காஸ்ட்டில் ரிட்டர்ன் ஆகிருக்கு. ஸோ இதில் ப்ராஃபிட் எதுவும் இருக்காது. ஸோ காஸ்டிங் P&L எதுவும் எஃபெக்ட் ஆகாது. இப்போ என்னென்னா மறுபடியும் ஸ்டாக் வந்திருக்கும், மேனுஃபேக்சர் பண்ணி வச்ச ஸ்டாக் வந்து மறுபடியும் வந்திருக்கும். ஸோ ஃபினிஷ்டு குட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அது டெபிட்டு. எது காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் வந்து கம்மியாயிரும். ஸோ காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் லெஜர், இது வந்து ஃபினிஷ்டு ஸ்டாக் லெஜர்னு போட்டுக்கலாம். காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் அக்கௌண்ட் லெஜர் அக்கௌண்ட் எவ்வளோ அமௌண்ட்டோ அந்த அமௌண்ட்டை போட்டுக்கணும். 5,380 5,380 ஃபினிஷ்டு ஸ்டாக் லெஜர் கண்ட்ரோல் அக்கௌண்ட் காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் அக்கௌண்ட். நெக்ஸ்ட் என்ன மெட்டீரியல் ரிட்டர்ன்டு டு சப்ளையர்ஸ். வாங்கும் போது நம்ம என்ட்ரி என்ன பண்ணுவோமோ அதை அப்படியே உல்டா பண்ண போகிறோம். வாங்கும் போது என்ன பண்ணியிருப்போம் எஸ்எல்சி டு சிஎல்சி, இங்கே வந்து சிஎல்சி டு எஸ்எல்சி, அதான் இதனோட என்ட்ரி. நெக்ஸ்ட் வந்து மேனுஃபேக்சரிங் ஓவர் ஹெட் சார்ஜ்டு டு ப்ரொடக்ஷன். இப்போ வந்து ப்ரொடக்ஷன்ஸ்க்கு வந்து மேனுஃபேக்சரிங் ஓவர் ஹெட்டா, அப்போ வந்து மேனுஃபேக்சரிங் ஓவர் ஹெட் வந்து டபிள்யூஐபிக்கு போகுது. ஸோ டபிள்யூஐபி லெஜர் கண்ட்ரோல் அக்கௌண்ட் அல்லது இல்லை டபிள்யூஐபி கண்ட்ரோல் அக்கௌண்ட் டூ எங்கேருந்து வந்திருக்குன்னா மேனுஃபேக்சரிங் ஓவர் ஹெட் கண்ட்ரோல் அக்கௌண்ட் எவ்வளோனா 77,200 ஒர்க் இன் ப்ராக்ரஸ் டு மேனுஃபேக்சரிங் ஓவர் ஹெட் கண்ட்ரோல் அக்கௌண்ட். இப்போ இது எல்லாமே என்னென்னா நாம் ஜர்னல் என்ட்ரிஸில் போட போகிறோம். ஜர்னல் என்ட்ரிஸில் போட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து லெஜர் அக்கௌண்ட்டில் போட போகிறோம்.
லெஜர் அக்கௌண்ட்டில் போடும்போது ஒவ்வொரு லெஜராக ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம்ல, இது நீங்கள் பார்த்தீங்கனாலே புரியும். மேலே இருக்கிறது வந்து இங்கே டெபிட்டில் வந்திருக்கா. இப்போ வந்து எக்ஸாம்பிள் இதை எடுத்து நீங்கள் போடுற மாதிரி இருந்துச்சுன்னா எப்படி இருக்குங்கிறத நான் சொல்லிடுறேன். ஃபினிஷ்டு ஸ்டாக் லெஜர் கண்ட்ரோல் அக்கௌண்ட் இருக்குது, டு ஒர்க் இன் ப்ராக்ரஸ்னு இருக்குது. அப்போ வந்து ஃபினிஷ்டு ஸ்டாக் என்ன இருக்குது, டெபிட் ஆயிருக்கு. ஸோ 2,10,835 ரூபா டெபிட் சைட் ஆஃப் ஃபினிஷ்டு ஸ்டாக்கில் வரும். என்னென்னு போடுவோம்னா ஒர்க் இன் ப்ராக்ரஸ்னு போடுவோம். ஒரு ஃபினிஷ்டு ஸ்டாக்கில் எடுங்க, அந்த லெஜரில் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் கண்ட்ரோல் அக்கௌண்ட்டுன்னு போட்டு 2,10,835 வந்திருக்கு. இதுவே ஒர்க் இன் ப்ராசஸில் வந்து கிரெடிட் சைடில் வந்து ஃபினிஷ்டு ஸ்டாக் லெஜர் கண்ட்ரோல் அக்கௌண்ட்டுன்னு போட்டு இங்கே வந்திருக்கும். நீங்கள் அந்த ஜர்னலை வச்சு இப்படி போட்டாலும் சரி. இன்னொரு ஈஸியான மெத்தட் என்னென்னா, இப்போ வந்திருக்கா போயிருக்கா அப்படிங்கிற ஒவ்வொரு நிமிஷம் இது வந்து ஒரு கொஞ்சம் டைம் தான் எடுத்துக்கும். இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள், ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து காஸ்ட் லெஜர்னு எடுத்துக்கிட்டோமா, எதுக்கெலாம் காஸ்ட் வந்திருக்கு, எதுக்கெலாம் போயிருக்கு அப்படிங்கிறது வந்து லாஸ்ட்டாக வருவோம். ஃபஸ்ட் வந்து ஸ்டோர்ஸ் லெஜர் கண்ட்ரோல் அக்கௌண்ட்டா. இப்போ வந்து எனக்கு கொஸ்டினில் இருக்கிறதெல்லாம் பார்ப்பேன். ஃபஸ்ட் வந்து பேலன்ஸ் இருக்கா, அது வந்து பேலன்ஸாக வந்திருக்கும். பேலன்ஸ் ப்ராட் டவுன் ஸ்டோர்ஸ் லெஜரா. இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துக்கினா இதில் இருந்து போடுறோம் பாருங்கள். இந்த 2 அதெல்லாம் எதுவும் நான் போடல, பை அந்த மாதிரி எதுவும் போடல. 3,01,435 வந்திருக்கா, வந்தால் இந்த சைடு இது வந்து போகிறது. நெக்ஸ்ட் என்ன வந்திருக்குன்னு பார்க்கணும். பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோமா, ரா மெட்டீரியல் பர்ச்சேஸ் 1,23,000. 1,23,000. நெக்ஸ்ட் வேறு என்னது பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோமா, மெட்டீரியல் இஸ்யூடு டு ப்ரொடக்ஷன் 1,27,315. அப்போ வந்து போகுது 1,27,315. நெக்ஸ்ட் வந்து சேல்ஸ் ரிட்டன் அட் காஸ்ட், அது பிரச்சனை கிடையாது. மெட்டீரியல் ரிட்டன் டு சப்ளையர்ஸ் 2,900 வந்து ரிட்டர்ன் பண்ணிடுறோம். ஸோ மெட்டீரியல் போகுதா, இந்த லெஜர் விட்டு போகுது, போனால் இந்த சைடு போகணும் 2,900. ஸோ வேறு என்னது இருக்கா, எதுவும் இல்லை. ஸோ பேலன்ஸ் பண்ணனா உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா க்ளோசிங் ஸ்டாக் கிடைக்கும். ஏன்னா இது ஸ்டாக் தானே, இதை வந்து நீங்கள் வச்சுருக்கலாம். ஓவர் ஹெட்ஸில் ஏன் இந்த மாதிரி க்ளோசிங்லாம் வருதுங்கிறத அதை பார்க்கும்போது எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ வந்து ஃபஸ்ட் இதை மட்டும் புரிஞ்சுக்குங்க. இப்போ வந்து இதே தான் போட்டிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து இதை பேலன்ஸ் பண்ணுறோம். பேலன்ஸ் பண்ணோன்னா எந்த சைடு கம்மியாக இருக்குன்னு பார்க்கணும். இந்த சைடு தான் கம்மியாக இருக்கும். ஸோ இந்த சைடு பேலன்ஸ் பண்ணோம்னா 2,94,220 இது வந்து என்னவாக இருக்குன்னா க்ளோசிங் ஸ்டாக்காக இருக்கும். அதான் பை பேலன்ஸ் கேரி டவுன். இதே மாதிரி தான் ஒவ்வொன்றுக்கும். அதே வேஜஸ் வந்து ஃபுல்லாக டேலி ஆயிரும். 72,195 இது வேஜஸாக வருதா. நெக்ஸ்ட் எப்படி போகுதுன்னா ஒர்க் இன் ப்ராக்ரஸ்க்கு போகுது, ஏன்னா அது டைரெக்டாக போகுது. நெக்ஸ்ட் வந்து இன்டைரக்டாக வந்து மேனுஃபேக்சரிங் ஓவர் ஹெட்டுக்கு வந்து போகுது. ஸோ 21,665 50,530. நெக்ஸ்ட் பார்த்துக்கிட்டோன்னா மேனுஃபேக்சரிங் ஓவர் ஹெட் கண்ட்ரோல் அக்கௌண்ட். இங்கே பேலன்ஸ் கேரி டவுன் வருது. இது ஓவர் ஹெட்ஸ் தானே, நாமினல் அக்கௌண்ட் தானே. இங்கே எதுக்கு கேரி ஃபார்வேர்டு வருதுன்னா இதை வந்து 2 டைப்பாக பண்ணலாம். ஒன்று வந்து காஸ்டிங் P&Lக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இன்னொன்று வந்து ப்ராட் ஃபார்வேர்டு கேரி ஃபார்வேர்டு அப்படின்னு போட்டு கூட பண்ணலாம். ஏன்னா இது வந்து எஸ்டிமேஷன் தான். மேனுஃபேக்சரிங் ஓவர் ஹெட்னா நம்ம ஒரு மாதத்துலேயே எவ்வளோ டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்லாம் தெரிஞ்சிடும். மெட்டீரியல் இவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கோம், இவ்வளோ லேபர் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. ஆனால் ஓவர் ஹெட்ஸ் வந்து நம்மளுக்கு ஸ்டார்டிங்லேயே தெரியாது. ஒரு வருஷம் முல்லாம் நம்ம ஃபேக்ட்ரிக்கு இவ்வளோ தான் ரெண்ட்டு அப்படின்னு பேசி வச்சுருப்போம். எவ்வளோனா 1 லேக்னு இருக்கும். நீங்கள் வந்து எவ்வளோ ப்ராடக்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து வந்து இந்த ரெண்ட்டு வந்து சேஞ்ச் ஆகும். இது வந்து 10,000 ப்ரொடியூஸ் பண்ணிங்கன்னா 10 ரூபீஸ் தான் வரும் பர் ப்ராடக்ட்டுக்கு. அதே 1000 மட்டும் ப்ரொடியூஸ் பண்ணிங்கன்னா 100 தான் வரும். இதில் வந்து 8,000 வந்தால் அதை பொறுத்து வேரி ஆகும். ஸோ உங்களுக்கு எதுன்னு தெரியாது, நீங்கள் எஸ்டிமேட் பண்ணி வச்சுருப்பீங்க 10,000 தான் இருக்கும் அப்படிங்கிறது. அந்த எஸ்டிமேஷனை வச்சு இது பண்ணுவீங்க. அதுக்கு பேர் என்னென்னா அப்சார்ப்ஷன். ஆனால் ஆக்சுவல் வந்து இந்த சைடு வரதெல்லாம் ஆக்சுவலாக வரும், இந்த சைடு வரதெல்லாம் ஆக்சுவல். இதை நீ அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட முடியாது. நெக்ஸ்ட் இதுக்கு இதை வந்து என்ன பண்ணியிருப்பேன்னா அப்சார்ப்ஷன் பண்ணியிருப்பேன். இது வந்து அதிகமாக அப்சர்வ் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா வச்சுக்குவேன். இங்கே அதிகமாக பண்ணியிருந்தீங்கன்னா அண்டர் அப்சார்ப்ஷன் இங்கே வரும். ஓவர் அப்சார்ப்ஷன் வந்து இந்த சைடு வரும். ஆக்சுவலை விட இது அதிகமாக இருந்துச்சுன்னா இந்த சைடு பேலன்சிங் ஃபிகர் வருமா, இது வந்து என்னவாக இருக்குன்னா ஓவராக இருக்கும், ஓவர் அப்சார்ப்ஷன். அதுவே ஆக்சுவல் விட அப்சர்ப்ஷன் பண்ணது 1 லட்ச ரூபா ஆக்சுவல் ஆயிருக்கு. நீங்கள் ஒரு 90,000 அப்சர்ப்ஷன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அந்த 10,000 வந்து அண்டர் அப்சார்ப்ஷனாக இங்கே வரும். இது என்னென்னா ஒரு வருஷம் வந்து நீங்கள் அதிகமாக பண்ணலாம், ஒரு வருஷம் கம்மியாக பண்ணலாம். ஸோ பேலன்ஸ் ப்ராட் டவுன் இந்த வருஷம் போட்டிங்கன்னா நெக்ஸ்ட் வருஷம் அதே மாறி போன டைம் பேலன்ஸ் ப்ராட் டவுன் மீன்ஸ் போன டைம் என்ன இந்த சைடு வந்திருக்கும், இந்த சைடு வந்திருக்கும். ஸோ இந்த வருஷம் வந்து பேலன்ஸ்
brought down அப்படின்னு போட்டு இந்த சைடு வருது. போன டைம் என்ன பண்ணியிருப்போம்னா ஓவராக பண்ணியிருப்போம். இந்த டைம் என்ன பண்ணியிருக்கோன்னா அண்டர் அப்சார்ப்ஷன் தான் பண்ணியிருக்கோம். புரியுதா? போன டைம் இங்கே இருந்தது இங்கே வந்திருக்கும். இது வந்து மாறி மாறி போகுதுல, ஸோ அது வந்து செட் ஆஃப் ஆகிக்கும். ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் வந்து அது ரெண்டு ஈக்குவல் ஆகிக்கும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி இந்த சிஸ்டம் ஃபாலோ பண்ணுறோம். ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்க வேணாம், இதுதான் லாஜிக். இதை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறதுனா வச்சுக்கங்க, இல்லைன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்லாம் கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து மேனுஃபேக்சரிங் ஓவர் ஹெட் இருக்கலாம். இது எதுக்கெலாம் வருதுன்னு பார்க்கணும். இன்கர்ட் அப்படின்னு ஒன்று கொடுத்துருந்தாங்க, மேனுஃபேக்சரிங் ஓவர் ஹெட் இன்கர்ட்னு. எவ்வளோ கொடுத்துருந்தாங்க? 91,510. இதுதான் ஃபஸ்ட் வரும். அதுக்கப்புறம் இங்கே என்னது இருக்கா? மேனுஃபேக்சரிங் ஓவர் ஹெட் கிரெடிட்டில் வந்து 10,525. 10,525. அது போக எவ்வளோனா இன்கர் ஆனது எவ்வளோனா 91,510. வேஜஸ் மூலயமா வந்தது 21,665. இன்டைரக்ட் அவன்ஸில் 21,665. நெக்ஸ்ட்டு எது இதெல்லாம் போகுதுன்னா, நெக்ஸ்ட்டுக்கு எவ்வளோ போயிருக்குன்னா நம்ம வந்து கொஸ்டின்லேயே கொடுத்துருந்தாங்க. ஒர்க் இன் ப்ராக்ரஸ்க்கு வேண்டி போகிறது. மேனுஃபேக்சர் சார்ஜ் டு ப்ரொடக்ஷன்ஸ் எவ்வளோ சார்ஜ் பண்ணியிருக்கேன்னா 77,200. இது வந்து எஸ்டிமேட்டடாக இருக்கும். ஸோ 77,200 சார்ஜ் பண்ணியிருக்கோம். அது அப்போ என்னென்னா இங்கேருந்து அப்சர்வேஷன் ஆகி நெக்ஸ்ட் ப்ராசஸ்க்கு போயிடும். 77,200. அது வந்து பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்னா 25,450. இது என்ன அர்த்தம்னா அண்டர் அப்சார்ப்ஷன் பண்ணி வச்சுருக்கோம். டோட்டலாக 1,13,175 ரூபா வந்திருக்கு. ஆனால் நம்ம என்னென்னா நெக்ஸ்ட் ப்ராசஸ்க்கு வந்து 77,200 தான் பண்ணியிருக்கோம். அது போக பழைய பேலன்ஸ் இருந்தது போக மறுபடியும் செட் ஆஃப் பண்ணனா எவ்வளோ வரும்னா 25,450 வந்து நீங்கள் அண்டர் அப்சார்ப்ஷன் பண்ணியிருக்கீங்க. நெக்ஸ்ட் வந்து அதிலிருந்து அப்படியே வந்துருமா. இது வந்து பேலன்ஸ் ப்ராட் டவுன் கொஸ்டினில் கொடுத்தது 1,22,365. நெக்ஸ்ட் என்ன வேஜஸ் கண்ட்ரோல் அக்கௌண்ட் டைரெக்டாக வேஜஸ் வந்துச்சுல, அது வந்து 50,530. நெக்ஸ்ட் வந்து ஸ்டோர்ஸ்லேருந்து மெட்டீரியல் வந்துச்சு ஒர்க் இன் ப்ராக்ரஸ்க்கு வேண்டி ப்ரொடக்ஷனுக்கு வேண்டி இஷ்யூ பண்ணியிருந்தாங்க. அது எவ்வளோனா 1,27,315. நெக்ஸ்ட் வந்து மேனுஃபேக்சரிங் ஓவர் ஹெட் எவ்வளோனா 77,200. அதாவது இங்கிருந்து வந்தக்கூடிய அமௌண்ட். நெக்ஸ்ட் ஃபினிஷ்டு ஸ்டாக் எவ்வளோ போகுதுங்கிறது வந்து கொஸ்டினில் கொடுத்துருந்தாங்க. ஃபினிஷ்டு ஸ்டாக் எவ்வளோ மாறுதுன்னா ஃபஸ்ட் எடுத்தனோட அதுதான் பார்த்தோம். 2,10,835. 2,10,835. அது வந்து ஒர்க் இன் ப்ராக்ரஸ் க்ளோசிங் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்னா 1,66,575. அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து ஃபினிஷ்டு ஸ்டாக் வரணும். ஃபினிஷ்டு ஸ்டாக் வந்து போனதுலேருந்து வந்தது அப்படியே இங்கே வரும். போன ப்ராசஸ்லேருந்து எவ்வளோ வந்திருக்கு 2,10,835. 2,10,835 அப்படியே வரும். அதுக்கப்புறம் பேலன்சிங் ஃபிகர் கொஸ்டினில் கொடுத்தது 2,51,945. காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் ரிட்டர்ன் பண்ணாங்களே, அதை வந்து காஸ்ட் ஆஃப் சேல்ஸ்னு போட்டு இங்கே வந்து 5,380. ஏன்னா ரிட்டர்ன் பண்ணும்போது நம்மளுக்கு ஃபினிஷ்டு குட்ஸ் அதிகமாக இருக்கும், ஃபினிஷ்டு ஸ்டாக் வந்து அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இங்கேருந்து எவ்வளோ நெக்ஸ்ட் ப்ராசஸ்க்கு எவ்வளோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோன்னா 1,85,890. இது வந்து கொஸ்டின்லேயே கொடுத்துருந்தாங்க. பேலன்ஸ் பண்ணோம்னா க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ்டு குட்ஸ் அதாவது ஃபினிஷ்டு ஸ்டாக் எவ்வளோ இருக்குது க்ளோசிங்கில் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். எவ்வளோனா 2,82,270. இதை வந்து டேலி பண்ணி போட்டோம். நெக்ஸ்ட் என்னென்னா காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் அக்கௌண்ட். காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் அக்கௌண்ட் எப்படி இருக்குன்னா ஃபினிஷ்டு ஸ்டாக்லேருந்து வந்தது இந்த சைடு போட்டுருவோம். ஏன்னா எல்லா காஸ்ட்டும் இந்த சைடு வந்துடும். காஸ்ட் ஆஃப் சேல்ஸ்னால் காஸ்ட், அப்போ வந்து டெபிட் சைடில் வந்து காஸ்ட்டில் வந்துடும். நெக்ஸ்ட்டு ரிட்டர்ன் பண்ணனால இதுக்கு அப்படியே ஆப்போசிட். இங்கேருந்து அப்படியே ஃபினிஷ்டு ஸ்டாக் இன்க்ரீஸ் ஆகிக்கலாம். ஸோ 5,380. ரிமைனிங் பேலன்ஸ் கேரி டவுன்னு போட்டிருக்காங்க. நான் வந்து காஸ்டிங் P&L இருந்தால் காஸ்டிங் P&Lக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். 1,80,510. அப்போ டேலி ஆயிரும். நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னா காஸ்ட் லெஜர் கண்ட்ரோல் மட்டும்தான் இருக்கும். எதுலாம் காஸ்ட் ஆயிருக்கு எது நல்லா காஸ்ட் வந்திருக்குன்னு பார்க்கணும். இங்கே நம்மளுக்கு காஸ்ட் அதிகமாக வரவே இல்லை, ஒரே ஒரு ரீசன்னால தான் வந்திருக்கு. அது என்ன, நம்ம ரிட்டர்ன் பண்ணுறோம். ரிட்டர்ன் பண்ணுறதுனால வரதை வந்து இந்த சைடு போட்டுக்கிறோம். ரிட்டர்ன் பண்ணால் நம்மளுக்கு பணம் வரும். ஸோ இந்த பணம் இப்போ வந்து காஸ்ட்டுங்கிறதுக்கு பணம் போகுது, இல்லை ஏதோ ஒரு எக்ஸ்பென்சஸ்னால உங்களுக்கு போகுது. ஸோ அது வந்து இந்த சைடு வரும். போச்சுன்னா சேல்ஸ்னால உங்களுக்கு இதை வந்து நீங்கள் பணம் அப்படின்னு வச்சிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். பணம் வருது போகுது அப்படிங்கிறதுனால. ஆனால் அது மட்டுமே இதுக்கு காரணம் கிடையாது. ஸ்டோர்ஸ் லெஜர் கண்ட்ரோல் அக்கௌண்ட் ரிட்டர்னால வருதா, ரிமைனிங் வந்து எல்லாமே காசு போக தான் செஞ்சுருக்கு. ஃபஸ்ட் வந்து மெட்டீரியல் வாங்கினது, அதுக்கப்புறம் இது வந்து பேலன்ஸ் ப்ராட் டவுன் அப்படியே போட்டுக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து மெட்டீரியல் வாங்கினது,
ஸ்டோர்ஸ் லெஜர் கண்ட்ரோல் அக்கௌண்ட். அதுக்கப்புறம் ஓவர் ஹெட் வந்து இன்கட் பண்ணது 91,510. அதுக்கப்புறம் வேஜஸ் வந்து கொடுத்தது 72,195. ரிமைனிங் இருக்கிறது வந்து 9,49,025. இது வந்து பேலன்ஸ் கேரிட்டோன்னா நம்ம ஃபைன் பண்ணுறது. அவ்வளோதாங்க, இது முடிஞ்சு. அப்போ என்னென்னா உங்களுக்கு பணம் வந்ததை விட போனது தான் அதிகம். இப்போ என்ன, இந்த பேலன்ஸ் எல்லாம் எடுத்து போடுவோம். இது வந்து சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது, போடும் போது எப்படி இருக்குன்னா இது ப்ராக்டிஸ் தான். நீங்கள் இன்னும் 2-3 சம் போடும் போது உங்களுக்கே வந்துடும். இது நீங்கள் பார்த்துட்டு நான் இப்போ சொல்லிட்டு இருக்கேன்ல எக்ஸ்பிளைன் பண்ணது, நீங்கள் அதை கொஸ்டின் பார்க்கும் போதே எடுத்து அப்படியே கரெக்டாக போடணும். இங்கே வந்து எனக்கு ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு ஃபெசிலிட்டிஸ் கரெக்டாக இல்லாதனால நான் ஒர்க் அவுட் பண்ணல. நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இந்த லாஜிக் தான் இங்கே வருதா வரலையா அப்படிங்கிறது நீங்கள் இதை பார்க்கும் போதே புரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட் வந்து ஃபினிஷ்டு ப்ராடக்ட்னு இருக்குல்ல, அது வந்து ஃபினிஷ்டு ப்ராடக்ட்னா ஒர்க் இன் ப்ராக்ரஸா. நெக்ஸ்ட் வந்து ஒர்க் இன் ப்ராக்ரஸில் வந்து ஃபினிஷ்டு குட்ஸுக்கு வந்திருக்கு. ஸோ ஃபினிஷ்டு குட்ஸ் அக்கௌண்ட் இதை ரெண்டையும் ஓப்பன் பண்ணி வச்சுருப்பீங்க. இது வந்து ஒர்க் இன் ப்ராக்ரஸ்னு இருக்கட்டும் கண்ட்ரோல் அக்கௌண்ட். இது வந்து ஃபினிஷ்டு குட்ஸ்னு இருக்கும். அப்போ வந்து நீங்கள் என்னென்னா போகுதா, அப்போ வந்து இங்கே வந்து 2,10,835 இந்த மாதிரி போட்டுக்கணும். இங்கே வந்து ஃபினிஷ்டு குட்ஸுக்கு வருது. ஸோ 2,10,835 இந்த மாதிரி கடன் நீங்கள் போட்டுறணும். இது நான் எடுத்துக்கிட்ட டைமோட நீங்கள் போடுற டைம் வந்து கம்மியாக தான் இருக்கும். அவ்வளோதாங்க. இதிலிருந்து நம்ம என்னென்னா ட்ரையல் பேலன்ஸ் வந்து பண்ணணும். இப்போ வந்து பேலன்ஸ் கேரி டவுன் அந்த மாதிரி இருக்கா, பேலன்ஸ் கேரி டவுன் 9,49,025. அது டெபிட் சைடு வந்துச்சுன்னா இங்கே வரும்போது கிரெடிட் சைடு வரும். ஏன்னா அது கிரெடிட் பேலன்ஸ். எந்த சைடு அதிகமாக இருக்கோ அதை வந்து அந்த பேலன்ஸ்னு சொல்லுவோம். இப்போ எக்ஸாம்பிள் காஸ்ட் ஆஃப் சேல்ஸா, இங்கே எந்த சைடு அதிகமாக இருக்குது, டெபிட் சைடு இருக்குது. ஸோ இது அதிகமாக இருக்குது, ஸோ அதை டெபிட் பேலன்ஸ்னு சொல்லுவோம். அப்போ வந்து 1,80,510 வந்து டெபிட் சைடு வரும். அதே மாதிரி தான் ஒன்றுக்கும். நெக்ஸ்ட் என்ன, ஃபினிஷ்டு ஸ்டாக் லெஜர் கண்ட்ரோல் அக்கௌண்ட்டா, இது டெபிட் பேலன்ஸ் 2,82,270. நெக்ஸ்ட் அதே மாதிரி ஒவ்வொன்றா ஒர்க் இன் ப்ராக்ரஸ் கண்ட்ரோல் அக்கௌண்ட், இதுவும் டெபிட் பேலன்ஸ் தான் 1,66,575. நெக்ஸ்ட் வந்து ஸ்டோர்ஸ் லெஜர் கண்ட்ரோல் அக்கௌண்ட் 2,94,220. 2,94,220. அது போக மேனுஃபேக்சரிங் ஓவர் ஹெட் இதுவும் வந்திருக்கு. கேரி ஃபார்வேர்டு தான் பண்ணியிருக்கோம், கேரி டவுன் தான் பண்ணியிருக்கோம். எவ்வளோனா 25,450 டெபிட் பேலன்ஸ் 25,450. ஓகே, இப்போ வந்து நீங்கள் டோட்டல் பண்ணிங்கன்னா 2 பக்கம் சேமாக வரும். அவ்வளோதாங்க, இந்த சம் முடிஞ்சு. இந்த ஃப்ளோவே ஓகேவா, உங்களுக்கு இந்த மெத்தடே பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து வேறு ப்ராப்ளம்லேருந்து கண்டினியூ பண்ணலாம். தேங்க்யூ.